வழியில் ஒருத்தர் கூட இல்லை. யானை வந்துருமான்னு ஒரு பீதி தான். இந்த பக்கமும் ரிவர், இந்த பக்கமும் ரிவர் தான் இருக்குது. ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நாங்கள் அன்பிளான்டாக கோயம்புத்தூர்லேருந்து ஒரு லேட் நைட் என்னன்னு போயிருக்கோம். அதை பற்றி தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நானும் என் ஒய்ஃப் 2 பேரும் ஒர்க் பண்ணுறதுனால எங்களுக்கு ஃபேமிலி டைம் ரொம்ப முக்கியம் நினைப்போம். இதுக்கு டைம் கிடைக்காது. கிடைக்கும் போதெல்லாம் அன்பிளான்டாக சில போகாத இடத்துக்கு நாங்கள் போவோம். இந்த ரெசார்ட் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து 45 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது. இது ஆனைக்கட்டி பக்கத்தில் வருது. ஆனைக்கட்டி இருந்தது ஃபாரஸ்ட் ஏரியா. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 o'clock கிளம்பணும். இந்த ரெசார்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கிட்டத்தட்ட 7:30 ஆகிடுச்சு. கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இருக்கிற இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் யானைகள்லாம் நிறைய வரும். ஈவினிங் 6 o'clock மேலேனா யானைகள் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக வரும்னு ஃபாரஸ்ட்டில் சொல்லியிருந்தாங்க. ஃபைனலாக ஒரு பெரிய ரைடுக்கு அப்புறமா நாங்கள் ரெசார்ட்டை ரீச் பண்ணோம். ரொம்ப லேட்டானதுனால நாங்கள் டேரெக்டாக சாப்பிட்றதுக்காக போயிருக்கோம். மெனுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஷாப்பிங் என்னென்னா இங்கே பீஃப் கிடையாது. கேரளாவில் யூஸ்வலாக ஃபேமஸாக இருக்கும் அந்த பீஃப். ஆனால் கேரளாவில் பீஃப் நல்லா இருக்கும். நம்ம ஊரை விட அங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ வர கஸ்டமர்ஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் இந்த பீப்புள் பீஃப் ப்ரிஃபர் பண்ணுறது இல்லை. அதனால இவங்க வந்து நாங்கள் மெனுவில் பீஃப் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மற்ற எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. சிக்கன், ப்ரான்ஸு, உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ், நான், ரோட்டி, அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் எங்களுக்கு இருந்துச்சு. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு, ப்ரான், ரோட்டி, அதுக்கப்புறம் சிக்கன் கறி, ரைஸ் இதெல்லாம் ஆர்டர் பண்ணோம். உங்ககிட்ட ப்ரிப்பரேஷன் டைம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. 20-30 மினிட்ஸ் கழிச்சு தான் எல்லா ஐட்டமும் வந்துச்சு. அதோட குவாலிட்டி பற்றி சொல்லணும்னா இது ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இது கிட்ஸுக்கு ஏற்ற ஃபுட் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஸ்பைசியாக இல்லை. அப்புறமா இவங்ககிட்ட இருக்கிற ரூம்ஸை பற்றி நான் விசாரிக்கிறதுக்கு போயிருந்தேன். ரொம்ப லேட்டானதால ஒருவேளை இங்கே தங்கிடலாமான்னு ஒரு மைண்டில் இருந்தோம் நாங்கள். உங்கள் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வித் பூல் பார்த்தீங்கன்னா 15,000 சொன்னாங்க. ஒரு நைட்டுக்கு இது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தின்றதை நான் கேன்சல் பண்ணிட்டேன். இருக்கிற காமன் பூல் ஏரியாவுக்கும் லஞ்சுக்காகவும் மட்டும் இங்கே நிறைய பேர் வராங்க. அதுக்கு இவங்க வந்து ஒரு பர்சனுக்கு 1500 சார்ஜ் பண்ணுறாங்க. மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. இவங்க க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. சர்வீஸில் எந்த குறையும் இல்லை. 1500க்கு காமன் பூல் மார்னிங் டு ஈவினிங் ப்ளஸ் லஞ்ச் வந்து எனக்கு தெரிஞ்சு ரீசனபிள் தான். கோயம்புத்தூர், ஈரோடு இங்கே இருந்துட்டு நீங்கள் 1 day ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா இந்த மாயா ரிவர் சைட் ரெசார்ட் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். 6 மணிக்கு கிளம்பணும் கோயம்புத்தூரில் இருக்குது. 7:30க்கு ரீச் ஆகிட்டோம். வர வழியில் ஒருத்தர் கூட இல்லை. யானை வந்துருமான்னு ஒரு பீதி தான். ஸோ எங்களுக்கு ஓவராலாக இது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருந்துச்சு. வீடியோ பார்த்துட்டு நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். பக்கத்தில் ஏதாவது ஃபாரஸ்ட் இருக்கிறதுனால ஏதாவது யானையோட மூவ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ கோயம்புத்தூர் 1 day ட்ரிப்புக்கு சூப்பரான ஒரு இடம் தான்.